ஏதோ முதல்ல மாதிரி தெரியுது, ஓடிட்டு இருக்கோம். இவ்வளோ அளவுக்கு வாயை புழக்குங்க, எத்தனை தண்டிக்கு இருக்குன்னு பாருங்க வாய். இந்த படகுல போய் ஜம்முன்னு ஏறி போய் தூண்டி போடலாம். இது வந்து யாரும் டைட்டாக பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலை வச்சு மீன் பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு பயங்கரமான ஆற்றுக்கு வந்திருக்கோங்க. இங்கே எக்கச்சக்கமான மீன் இருக்குது. நம்ம பிடிக்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா நாட்டு விராலும் அப்புறம் வியட்நாம் விராலும் சொல்லுவாங்க. ரெண்டு மீன் நமக்கு கிடச்சிச்சுன்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் காட்டுறேன். இது எப்படி பிடிக்க போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இதுக்காகவே போயிட்டு ஒரு நல்ல வயக்காடு ஓரத்தில் ஒரு காவா இருந்துச்சு, அதில் விசிறி வலையை விசிறி ஏகப்பட்ட ஜிலேபி குஞ்சு அப்புறம் இந்த பெரிய ஜிலேபிலாம் எங்களுக்கு கிடச்சிச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜிலேபிலாம் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம். இதெல்லாம் விசிறி வலையை வச்சு இறைக்காக மீன் குஞ்சு பிடிக்கல கிடச்சிச்சுங்க. அது இந்த ஒரு முறாக்கையெல்லாம் கிடச்சிச்சு பாருங்கள். இது எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்து சாப்பிட போகிறோம். இப்போ டக்கு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு, ஒரு 8:30 வந்திருக்கோம் கரெக்டாக. இப்போலேருந்து நம்ம தூண்டி வீச ஆரம்பித்தா தான் ஒரு 20 தூண்டிட்டு நாங்கள் போட போகிறோம். இப்படி போட்டோம்னா நல்லா முரட்டு சைஸில் மீன் மாட்டுங்க பாருங்கள். 22 ஜிலேபியை வந்து கடிச்சு சாப்பிடுங்கிறதே பெரிய விஷயந்தான். இந்த மாதிரி நம்ம வீசிட்டு இந்த நரம்பு எடுத்து வச்சிங்கன்னா இங்கனக்குள்ளே வச்சு அப்படியே முடிச்சு போட்டு கட்டிடணும். அப்போ தான் பெரிய மீன் மாட்டுச்சுன்னா அறுத்துட்டு போகாமல் இருக்கும். இந்த இடத்துல என்னமோ எனக்கு மீன் மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த சின்னோண்டு தெர்மோகோல் தூண்டி எடுத்து இதில் போட்டு விட்ருவோம். ஏன் கட்டுறீங்க? கட்டலாட்டினா பெரிய மீன் ஒரே இழுத்துட்டு போயிடும், தெர்மோகோல் அங்கிட்டு மேந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எடுத்தாங்க. அதில் இன்னொரு பிரச்சனைனா இதில் எக்கச்சக்கமான முதல்ல வேறு தெரியுது. வாங்க, டைம் ஆகிட்டே இருக்குது, வேகமாக போவோம். கம் ஃபாஸ்ட். இந்த இடத்துல ஒன்று போட்டுருமா? போடுங்க. ஐயோ விராலுங்க, விரால். இங்கே பாருங்கள், படகு இருக்குது நம்மக்கிட்ட. இந்த படகுல போய் ஜம்முன்னு ஏறி போய் தூண்டி போடலாம். இது வந்து இந்த ஓரத்தில் இல்லை இந்த இதில் போகிறதுக்கா? இந்த ஓரத்தில் போய் போடுவோம். இது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இதில் உட்காந்து இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போனால் ஒரு அட்வென்ச்சரான ஒரு இது இருக்கும் பயங்கரமாக. இதே மீன் இருக்குது தானே? மீன் செம்ம மீன் இருக்குங்க. மீன் தான், எக்கச்சக்கமான மீன். என்ன ஒன்றுனா முதல்ல அங்கிட்டு தெரியுது, அதுதான் கொஞ்சம் பயம். இது சின்ன துண்டி இது இருக்கா? இருக்கு. இந்த மரத்துண்டி இருக்கும் பாருங்க, மரம். அதான் பாருங்க, பட்டார் அடிக்குது. சரியான மீனாக நிற்கும் போல இருக்குது. புதருக்குள்ளெல்லாம் போய் கஷ்டப்பட்டு தான் பிடிக்கணுமோ? போடுங்க போவோம். முக்கியமான விஷயமே இதுதான். நம்ம கட்டி முடிச்சக்கப்புறம் நம்ம இது மாதிரி மரமோ மரக்கட்டையோ இல்லை வந்து தெர்மோகோலோ வாட்டர் பாட்டிலோ எதாக இருந்தாலும் இப்படி முன்னாடி தூக்கி கரையில் போட்டுறணும். எதுக்காக தான் அப்போ இந்த இடத்துல நம்ம தூண்டி போட்டிருக்கோம், நமக்கு அப்போ தான் தெரியும். இல்லாட்டினா பல தூண்டிகள் வந்து எங்கே போடுறோம்னே தெரியாமல் நம்மளே துளைச்சிருவோம். கேஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் கிளீனர்னு, செத்து கப் அடிக்குது. செம்ம பெருசுங்க இது. நல்லா கறந்து விட்டுங்க நரம்ப. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, எடுத்து தான் ஆகணும். அங்கே போட்டால் மீன் கன்ஃபார்ம் அந்த முனையில். ஏன்னா பகலில், ஏன்னா இங்கே மீன் வராது. நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 20 தூண்டிக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். அப்படியே ஒரு தூண்டியாக போட்டுட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டோம். இந்த இடத்துல வந்து லைட்டாக மீன் மாடி இருக்க மாதிரி நரம்பு டெம்பராக இருக்குது. இதை மட்டும் செக் பண்ணி பார்த்துருவோம் என்னன்னு. இது வந்து நம்ம இப்போ போட்டுட்டு போன தூண்டி தான், அந்த அது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து மீன் மாட்டிருக்கு. இப்போதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து போட்டு போனோம். இதுலேருந்து ஒரு 5 துண்டி தான் நம்ம போட்டிருப்போம். நாங்கள் அப்படியே போட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் போயில பார்த்தா மீன் மாட்டிருந்த மாதிரி ஒரு அறிவு இருந்துச்சு. அங்கே பாருங்க என்னமா ஃபைட் பண்ணுது. வருது. அப்பா சரியான சைஸு. இது ஒரிஜினல் நாட்டு விரால் தானே? ஆமாம், நாட்டு விரால் பாருங்க. செம்ம மீனுங்க, சரியான மீன் மக்களே. ஒருத்து நல்லா முழுங்கிருச்சு. எவ்வளோ தூரம் முழுங்கிருக்கான்னு பாருங்கள். அப்படியே வாய்க்குள்ள காட்டுங்களே. இங்கே பாருங்கள், ஜிலேபி அப்படியே இருக்குது உயிரோட. ஒரு ஜிலேபியே உள்ளே அப்படியே எப்படி தொண்டைகளை முழுங்கி மாட்டிருக்கு. ஜிலேபி அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ அளவுக்கு வாயை புழக்குங்க, எத்தனை தண்டிக்கு இருக்குன்னு பாருங்கள் வாய். இப்போ நல்லா நம்ம விரால் வந்து முழுங்கிட்டால இந்த கத்தி வச்சு நரம்பை கட் பண்ணி தான் உள்ளே போடணும். நம்ம முள்ளெல்லாம் பிடுங்க முடியாது. திரும்ப அறுத்து எடுக்கையில் அந்த முள்ளை எடுத்துரும். கச்சா இருக்குது, கச்சாக்குள்ளே போட்டு பாருங்கள். அது நல்ல சைஸான விராலுங்க, நல்ல சைஸு, 1/2 கிலோட்ட இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். கீழே விட்டுட்டிங்கன்னா பிடிக்க முடியாது.
முதல் மீன் வெற்றிகரமாக பிடிச்சிட்டோம். நைட்டு கூட ஒரு மீன் கிடச்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு 15 தூண்டிகிட்ட இருக்குது. மொத்தம் 20 தூண்டிகிட்ட போட்டிருப்பான். நமக்கு வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ கிடச்சிச்சுன்னா ரக்கு, 2 கிலோ கிடச்சிச்சுன்னா வந்ததுக்கு ஒருத்து. ஏன்னா 1 கிலோ 400 ரூபா போகுது விரால் மீன், நாட்டு விரால். நண்பர்களே, இந்த தூண்டியில் நம்ம நல்ல விஷயம் ஜிலேபி கொஞ்சோண்டு உயிரோட இருக்குது. இதை மாட்டி நம்ம இதில் போடுறதுக்குள்ளேயுமே அங்கே பார்த்தீங்கன்னா பட்டார்னு ஒரு சவுண்டு கிடச்சி அங்கே ஒரு தூண்டி இருந்துச்சு. வாங்க போய் பார்ப்போம். ஓடுங்க ஓடுங்க, நேரம் டைட்டாக பாருங்க. மாட்டி டைட்டு தாங்க, டைட்டு தான் நினைக்கிறேன். பார்த்து 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 பொறுமையாக 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 எடுத்து பாருங்க. டைட்டில் இருக்குங்களா? மாட்டிருக்கு. செம்மையா வெண்டுது. பார்த்து 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 பார்த்து. ஓ மாடிச்சு மாடிச்சு மாடிச்சு. சின்ன சைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சைஸாக இருந்தா நாங்கள் விராலாம் என்ன மீனுங்க? அதெல்லாம் வந்துடும். தூக்கி தூக்கி எடுங்க தூக்கி எடுங்க. விராலா? எப்போ விரால் சரியான சைஸுங்க. என்ன மீன் மேலே வந்துருச்சு. மீன் மேலே வந்துட்டு. வாவ் செம்ம. என்ன மீன் இது? நாட்டு விராலா? இதுதான். நாட்டு விராலா வியட்நாமா? பார்த்து சொல்லுங்க. இது கலப்படம்னு நினைக்கிறேன். ரெட்டு கலந்த மாதிரி இருக்குது. நாங்கள் தூண்டி போடுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். பட்டார்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இருந்தா நாங்கள் தான் நம்ம மீன் ஃபர்ஸ்ட். ஆமாம் தோருக்கு பாருங்க, ரொம்பலாம் தூரம் அங்கே இருக்கு போட்டதுங்க. அப்போ நம்ம அங்கே போட்டதெல்லாம் எவ்வளோ மாட்டி. ஆமாம் 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 ஆமாம். சரி, இதே இப்போ கட் பண்ணிடுவோமா? கட் பண்ணிடுங்க கட் பண்ணிடுங்க. இந்த தூண்டில தான் நம்ம ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சோம். ஆனால் ராசியான இடமா இருக்க மாட்டுக்கு. திரும்ப ஒரு மீனை கோர்த்து இதில் போட்டுருவோம். ஏன்னா உயிரோட இருக்குது. கரெக்டாக அந்த உள்ளே போடுங்க பார்ப்போம். இதா ஐயோ ஐயோ, அப்படியே இழுங்க அப்படியே இழுங்க அப்படியே இழுங்க. லைட்டாக இழுங்க லைட்டாக 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 இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். விட்ருங்க விட்ருங்க. ஓகே சூப்பர். ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன் திரும்பங்களுக்குள்ளே போட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மீனை போய் கட் பண்ணிட்டு வந்துடும். வாங்க வாங்க போங்க போங்க. ஓடுங்க ஓடுங்க, டைம் இல்லை. சரியான மீனுங்க, முரட்டு சைஸாக இருக்குது. சிலேபி உயிரோடு இருக்குங்க. அதே கோத்து போடலாமே. தெரியல, பார்த்துருவோம். உயிரோடு தாங்க இருக்குது. பாருங்கள் வாயை திறக்குது. செம்ம மீன் இது. எங்களுக்கு 2வது மீன். ஆனால் ஃபஸ்ட்டு பிடிச்சதோ கொஞ்சம் சைஸ் சின்னது தான். இன்னும் எவ்வளோ தூண்டி இருக்குங்க. ஆமாம். அப்பா 2 மீனும் சேர்த்து 3/4 கிலோ 1 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் போல இருக்கு. முள்ளு கட்டிடுறீங்களா? இந்தாங்க நண்பர்களே, இங்கே பாருங்க. அவசரமாக முள்ளு கட்டினதுல எதில் முள்ளை கட்டி வச்சிருக்கேன்னு பாருங்க. கச்சாவில் கட்டி வச்சு. கச்சாவில் ஒரு நரம்பு கட்டி வச்சுருந்தாங்க. அந்த நரம்பில் கட்டி வச்சுருக்காருங்க. நரம்பில் கட்டுறதுக்கு பதிலாக ஐயோ ஐயோ கொடுமை. இதெல்லாம் அறுத்துட்டு கட்டுங்க, உங்களுக்கு தண்டனை இது. கைஸ், இப்போ எப்படி முள்ளு கட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நரம்போட எண்டை அப்படி மடக்கி வச்சுக்கிட்டு, இதை ஓட்டையே இருக்காது. அதனால் இப்படி மடக்கி வச்சுருக்க நரம்பு வந்து இப்படியே இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு, இன்னொரு எண்டு இருக்குல்ல, இந்த எண்டை வச்சு இப்படியே ஒரு 3 சுற்று. இந்த மாதிரி தான் நான் கட்டுவேன். 3 சுற்று அப்படியே அது மேலே வச்சு அழகாக சுற்றிட்டு, திரும்ப பார்த்திங்கன்னா இந்த எண்டு இருக்கும். நம்ம மடக்கின இது அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அப்படியே உள்ளே விட்டுட்டு அப்படியே டைட் பண்ணிடணும். ஐயா, இது என்ன இந்த மாதிரி முடிச்சு போட்டோம்னா இங்கிட்டு இழுக்க இழுக்க நரம்பு டைட்டு தான் ஆகும். எவ்வளோ இழுத்தாலும் நம்ம நரம்பு வந்து டைட்டு தான் ஆகும். இப்போ இந்த பிசிரை வந்து கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணிவிட்டு உங்கள் கையால் தூக்கி போடுங்க கோத்து. நண்பர்களே, இந்த இடத்துல நல்லா நரம்பு வெண்டி இழுக்குது. ஆனால் பெரிய மீனாக தான் இருக்கும். எனக்கு என்னென்னா, இந்த ஆப்பிரிக்கன் கெளுத்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு லக்கு இல்லை. ஆனால் விரால் மீனாக இருந்தால் முரட்டு மீன் பயங்கரமாக இழுக்குது உள்ள. பாருங்க, இங்கே பாருங்க, விட்டு 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 இருங்க. கையை உள்ளே இழுத்து வெண்டிக்கிட்டு இருக்குது. மீன் இருக்குங்களா? இல்லையே. ஐயோ, அறுத்துருச்சான்னு எப்படிங்க? இல்லையே, மீன் இல்லையே. ஏங்க இந்த இதையே இழுத்துது. அதான் நல்லா இழுத்துச்சு. நான் அதான் முரட்டு மீன் நினைச்சேன். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. திரும்ப இந்த இடத்துல கோர்த்து போடுவோம். எங்கள் லக்கில். ஆனால் நல்ல முரட்டு மீன் நண்பர்களே. இது வந்து நம்ம போட்டால் 10வது தூண்டி. கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. எப்போவுமே இழுக்கும் போதே வீடியோ ஆன் பண்ணிட்டு இழுக்கிறோம். ஏன்னா மீன் மிஸ் ஆகிறத காட்ட போட்டுருக்கேன் இல்லையா? இல்லை, மேய்து விடுங்க மேய்து விடுங்க. இது வந்து 11வது தூண்டி. இதுலேயும் மீன் மாட்டிருக்கோம்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. டைட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். டைட்டாக தாங்க வருது. ஆனால் பார்த்து பார்த்து நிதானம். முள்ளுங்க. என்ன மீனா? மீன் தான் மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணா அப்படின்னா போய் சொருகி வச்சிருக்கு. இல்லை இந்த மீன் சொருகுனதான் தெரில. பொறுமையாக விட்டு விட்டு இருங்க பார்ப்போம். எனக்கு பயமாக இருக்குது, அறுத்துட்டு ஓடிடுமோன்னு. இது என்னன்னா, மீன் மாட்டுச்சுன்னா போய் சொருகிக்குது. என்ன இருக்கா இல்லையா? இதுதாங்க மாட்டி இருந்துருக்குது. மீன் நினச்சோம், எது மாட்டிட்டு வந்துருக்குன்னு பாருங்கள் கைஸ். ஏதோ முதல்ல மாதிரி தெரியுது. ஓடிட்டு இருக்கோம். என்னது ப்ரோ? பறவையா ப்ரோ? பறவை ப்ரோ. நான் டொமுக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்கும்.
செம்ம சவுண்டு. ஆமாம் பயங்கரமான சவுண்டு. திடீர் ஓ செம்மையாக இருக்குப்பா அந்த பறவை. இங்கே சொல்கிறேன். இப்படி வாங்க நல்லா தெரியுது. ஜூம் பண்ணி எடுங்க, உங்கள் இதில் கேமராவில் ஜூம் பண்ணி எடுங்க. காணுமே. போயிட்டான் அங்கிட்டு போயிட்டான். வாங்க நாங்கள் ஏதோ வந்து டம்மு சத்தம் கேட்குது. மீன் எடுத்து போட்டுருக்கோம். திடீர்னு சவுண்டு கேட்கும். இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் எப்படி டைனோசர் வரும்போது டம்முன்னு கேட்கும், அதே மாதிரி சவுண்டு தான். சரி நான் கூட முதலையாக இருக்கும் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். பறவை ஒரு பெரிய வந்து ஒரு அழகான பறவை, நம்ம நாட்டு பறவையில் வேறு ஊர்லேருந்து வந்த பறவை வந்து ஏதோ மீன் சாப்பிட வந்து தெரிஞ்சிருக்கு. அதை காட்ட முடியாது, ஓடிடுச்சு உள்ள. செம்ம அழகாக இருந்துச்சு. ஆனால் ஏன் ப்ரோ சரியான சவுண்டுங்க. இப்போ இந்த இடத்துல மீன் மாட்டியிருக்கு. கேமரா தான் ரெக்கார்ட் பண்ணுவானான்னு தெரில. நண்பர்களே ஒரு சரியான காமெடி. இதில் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிருந்த மாதிரியே சந்தேகம் இருந்துச்சா, சரின்ட்டு இழுத்து பார்ப்பேன். சும்மா லூஸாக வந்து வெடுக்குன்னு ஒரு இழுத்துன்னு வர எண்ணெயே தள்ளியிருக்கேன். பெரிய மீன் நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன ப்ரோ எவ்வளோ சைஸ் மாட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? என் கெஸிங் படி இழுத்தது வந்து ஒரு 1/2 கிலோவாவது இருக்கணும். பொறுமையாக இழுக்கணும், ஏன்னா நரம்பு மெலுசு நரம்பு. என்ன மீனா பெருசா? எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக இழுங்க. அங்கே பாருங்க வருது மீன். பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக நிதானமாக. இவன் தண்ணிக்குள்ள இருந்தால் என்னால் வாங்க முடியாது. நான் இருந்தாலும் மீனோட வந்துடுவேன் வெளியில். சரியான பெருசுங்க. ஐயோ மீன் பார்த்து எங்க 1 கிலோவா? காட்டுங்க வீடியோ. இது 1 கிலோவா? இது உங்களுக்கு அங்கே மீன் அங்கே பாருங்க. ஏங்க அநியாயம் கட்டி அடிக்கிறாருங்க. எதிர்பார்க்கல. இங்க பாருங்க முள்ளை பாருங்க. முள்ளு மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இங்க முள்ள பாருங்களேன் எங்க கூட கொட்டி இருக்குன்னு. ஐயோ நண்பர்களே, ஐயோ எத்தா தண்டி மீன். ஓடி சரியான மீனுங்க, முரட்டு மீன். ப்ரோ இருக்கட்டும், இந்த மீன் இருக்கட்டும். டக்குன்னு நீங்கள் அதை தண்ணி பிடிச்சி அதை வைங்க ப்ரோ டக்குன்னு. உயிர் கைஸ், சரியான மீன், முரட்டு பண்டா. எதிர்பார்க்கல. நான் தான் சொன்னனாலே என்னை எப்படி இழுத்துச்சு நம்பினீங்களா நீங்கள்? இது என்னன்னா நண்பர்களே, நான் இழுத்து தான் பார்த்தேன். சும்மா லூஸாக வந்துருந்துச்சு, வெடுக்குன்னு என்னையே இழுத்துச்சு. நான் நினச்சேன் ஒரு 3/4 கிலோ சைஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இங்கே பாருங்க, ஒரு ஜானா 2 கிட்டத்தட்ட 3. என் கையில் வந்து 3 ஜான்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், டைலோட சேர்த்து. ப்ரோ அடித்தது லக்கு. இப்போ கட் பண்ணி உள்ளே போட்டுருவான். நல்ல வேலை மீன் அறுத்துட்டு ஓடல, அதை நினச்சி பாருங்கள். மேலாக்கில் இங்கே பாருங்கள், இது கட் பண்ணலாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ மேலாக்கில் மாட்டிருக்குங்க. ஐயோ பார்த்து எடுங்க. ஐயோ கச்சால போடுங்க. கடவுளே எங்கே கச்சா? இது தனி கச்சால போடுங்க. தனி கச்சால போடுங்க. வெயிட்டை தனியாக செக் பண்ணணும். ஓடிடாதடாடி. அவ்வளோதாங்க. வேற மாதிரி சம்பவம் இன்னைக்கு தரமான சம்பவம். ஒரு 6-7 தூண்டிக்கிட்டு அங்கிட்டு கிடக்குது. இதே மாதிரி ஒரு 2 மீன் மாட்டானே. என்ன ப்ரோ? அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, இந்தா நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்ச மீன் பொசுக்குன்னு இருக்கு. முரட்டை பீஸு. சரி வாங்க அடுத்த தூண்டி போய் பார்ப்போம். ஓகே கச்சா பீஸோலையே நான் தண்ணிக்குள்ள தள்ளி